யூதா தேசத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படும். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலைத்தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே குடியேறுவார்கள். அப்போது யூதா தேசத்தில் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் கேட்கப்படும். யூதாவிலும் எருசலேமிலும் ஜனங்கள் மத்தியில் சந்தோஷமும் ஆரவாரமும் மிகுதியாயிருக்கும். இந்த சம்பவம் மேசியாவின் ராஜ்யத்தில் உண்டாயிருக்கும் சந்தோஷத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பல வருஷங்களாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் வேதனைகளை அனுபவித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதாக வாக்கு பண்ணுகிறார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கும்போது தங்கள் தேசத்தை பற்றி நினைத்து பார்க்கிறார்கள். அது மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மேலும் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாமல் அது பாழான பட்டணமாய் இருக்கிறது என்றும் வேதனையோடு சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்கள் தேசத்திற்காகவும் தங்கள் பட்டணங்களுக்காகவும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவர்கள் சிறிது காலம் அழுதாலும் அவர்களுடைய அழுகை சீக்கிரத்தில் நீங்கும். கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியும் சந்தோஷத்தை கொடுப்பார். யூதா தேசம் முழுவதிலும் பொதுவான சந்தோஷம் நிரம்பி இருக்கும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். யூதா தேசத்தில் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும். எருசலேமிலும் யூதாவிலும் மறுபடியும் திருமண சுப காரியங்கள் நடைபெறும். அவர்களுடைய வீடுகளில் கல்யாண விருந்துகளும் சந்தோஷமான ஆடல் பாடல்களும் நடைபெறும். யூதா தேசத்திலே யூதர்களுடைய வீடுகளில் சந்தோஷம் உண்டாயிருப்பது போல கர்த்தருடைய ஆலயத்திலும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். யூதாவின் மனுஷர் தங்கள் குடும்ப காரியங்களில் சந்தோஷமாய் ஈடுபடுவது போல கர்த்தருக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்களிலும் சந்தோஷமாய் ஈடுபடுவார்கள். எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் நல்லவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். இந்த பாடல் யூதர்களுக்கு பழைய பாடலாக இருந்தாலும் அவர்கள் மறுபடியுமாய் இதன் உள்ளான கருத்தை புரிந்து கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். இந்த பாடல் புதிய அர்த்தத்தோடு பாடப்படுவதனால் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் இது புதிய பாடலாகவே இருக்கிறது. அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பிரத்யட்சமாய் நிறைவேறுகிறது. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள்.
கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். எஸ்ரா 3:11. கர்த்தருடைய பலிபீடத்தில் செலுத்தப்படும் எல்லா பலிகளும் கர்த்தரை துதிப்பதற்காகவே செலுத்தப்படுகிறது. ஆடுகளையும் மாடுகளையும் செலுத்துவது போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறார்கள். தங்கள் உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறார்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளையை செலுத்துவோம். ஓசியா 14:2. யூதா தேசமும் எருசலேம் நகரமும் யூதாவின் பட்டணங்களும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது. அங்கே மனுஷரும் இல்லை, மிருகமும் இல்லை. கர்த்தர் யூதா தேசத்தை மறுபடியும் மனுஷராலும் மிருகங்களாலும் நிரப்பப் போவதாக வாக்கு பண்ணுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்களும் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் பட்டணங்களிலும் பென்யமீனின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகளும் ஆட்டு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களும் நிரம்பி இருப்பார்கள். யூதாவின் வம்சத்தாரும் எருசலேம் வம்சத்தாரும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்து தங்கள் சொந்த தேசத்தில் குடியேறுவார்கள். அவர்கள் ஒன்றும் இல்லாத தரித்திரர்களாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆட்டு மந்தைகள் உள்ள மேய்ப்பர்களாய் இருப்பார்கள். யாக்கோபின் சந்ததியார் ஆரம்பத்தில் ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களாய் இருந்தார்கள். இதுவே அவர்களுடைய பூர்வீக தொழில். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆதியாகமம் 47:3-4. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து கானான் தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பு மறுபடியும் தங்களுடைய பூர்வீக தொழிலுக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிறார்கள். கானான் தேசத்தில் தங்களுக்கு தாவரங்களை போடுகிறார்கள். தங்கள் கைக்குள்ளாக கடந்து வரும் ஆட்டு மந்தைகளை தொகையிடுகிறார்கள். தங்களுடைய மந்தையில் உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்பதையும் ஆடுகளில் ஏதாவது காணாமல் போய்விட்டதா என்பதையும் தொகையிட்டு பார்க்கிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் இப்போது ஆட்டு மந்தைகளை மேய்க்கிற சாதாரண மேய்ப்பர்களாக இருந்தாலும் யூதா தேசத்திலே கர்த்தர் கொடுக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கிறது. அங்கே களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் கேட்கப்படுகிறது. யூதா தேசத்தில் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திர பலிகளின் சத்தமும் கேட்கப்படுகிறது. யூதாவின் மனுஷர் ஆடுகளை மேய்க்கிற ஏழைகளாக கானான் தேசத்தில் மறுபடியும் குடியேறினாலும் அவர்கள் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய நாளில் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்னும் வாக்கியத்தில் நல்வார்த்தை என்பதன் விவரம் மேசியாவின் வருகை. இஸ்ரவேல் புத்திரர் முழுமையாக மீட்கப்படுவது, இஸ்ரவேல் புத்திரர் மேசியாவின் கீழ் கூட்டி சேர்க்கப்படுவது.